அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை நஸ்ரியா பஹத் பாசில் ஜோடிக்கு இந்திய அளவில் அதிக ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சூர்யா ஜோதிகா, விஜய் சங்கீதா, பிரசன்னா ஸ்னேகா போன்ற அனைவருக்கும் பிடித்த காதல் ஜோடியாகவே அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்து வந்த நஸ்ரியா திடீரென காணாமல் போனாங்க. இந்த நிலையில் அவர் போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எதனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ராஜா ராணி, நயாண்டி, திருமணம் எனும் நிக்கா, நேரம், வாயமொழி பேசுவோம் போன்ற படங்களின் மூலமாக பிரபலமடைந்தவர் நஸ்ரியா. மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்த பஹத் பாசில நஸ்ரியா காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. கியூட்டான ஜோடி என அவர்கள் இருவரையும் ரசிகர்கள் வர்ணிப்பதுண்டு. மலையாளத்தில் நடிகர்களுக்கு பிடித்த கியூட்டான சேட்டை பெண் என்றால் நஸ்ரியா தான். அவரை புகழாதவர்கள் யாரும் இல்லை. குறும்பு பொண்ணு, எல்லோருக்குமே பிடித்த அன்பானவள், அடங்காதவள், அசராதவள் அப்படின்ற பெயரையும் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் பிருத்திவிராஜ் அளித்த பேட்டியில், என்னுடைய படங்களை டீசர் பண்ணுறது நஸ்ரியா தான், ஒன்றும் பண்ண முடியாது, பழிச்சு விட வேண்டியது தான் இருக்குது அப்படின்னு சிரித்து கொண்டே என செல்லமாக திட்டினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நஸ்ரியா பாசில் ஜோசப்புடன் இணைந்து ஒரு படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஹைட் ஆச்சு. எப்போதும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நஸ்ரியா பிறகு காணாமல் போயினாங்க. என்ன ஆனார் அப்படிங்கிறதே தெரியலை. பல மாதங்களாக இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போடலை. எந்த நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ளாமலே இருந்திருக்காங்க. இந்த நிலையில் நஸ்ரியா தனது இன்ஸ்டா பக்கத்தில் போட்ட பதிவை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு என கேள்வி கேட்கவும் தொடங்கியிருக்காங்க. தனது இன்ஸ்டா பக்கத்தில் படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு நினைத்து ரசிகர்கள் அவரது இன்ஸ்டா போஸ்டை படித்திருக்காங்க. அதை படித்து பார்த்த ரசிகர்கள் நஸ்ரியாவுக்கு என்ன பிரச்சனை என கேட்கவும் தொடங்கியிருக்காங்க. நஸ்ரியா போட்ட பதிவில், அனைவருக்கும் வணக்கம், நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் ஏன் சிறிது காலமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இருந்து வருவது பற்றி உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லோருக்குமே தெரியும் நான் சமூக வலைதளத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் கடந்த சில நாட்களாக எமோஷ்னல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் சேலஞ்சஸுடன் போராடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. இதனால் யாருடனும் பேச முடியாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. எனக்கு அழைப்பு விடுத்தவங்க, என்னுடைய பதிலுக்கு காத்திருந்த அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இக்கட்டான சூழலில் எனது 30வது பிறந்த நாளை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. மேலும் சூக்ஷ்மா தர்ஷினி பட வெற்றி விழாவிலையும் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இவை அனைத்திற்கும் மன்னிப்பு கோருகிறேன். மேலும் நான் கூடிய விரைவில் மீண்டும் வருவேன். இப்போது நான் நன்கு குணமடைந்து வந்துட்டுருக்கேன். அதற்கு அதிக நேரங்கள் ஆகலாம். இதை புரிந்து கொண்டு ஆறுதல் தெரிவிப்பவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நஸ்ரியா பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுகாத குறையாக ஆறுதல் தெரிவித்தும் வராங்க. கூடிய விரைவில் மீண்டு வர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்காங்க. நஸ்ரியாவுக்கு என்ன நடந்தது? பகத்துடன் பிரச்சனையா, வேறு ஏதாவது நடந்ததா என ரசிகர்கள் கமெண்ட்ல கேட்டும் வந்துட்டுருக்காங்க.